ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 1 வீடியோ இது. சரி. இப்போ சிட்டிசன்ஷிப் எதுக்கு? ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அதில் நிறைய ரைட்ஸ் இருக்குது சிட்டிசன்ஸுக்கு. அந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்னவா இருக்கணும் ஃபஸ்ட்டு? நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தானே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அந்த ரைட்ஸ், நமக்கான ரைட்ஸை நம்ம கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் அப்படி தான். அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்கும், ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும்? இந்தியன்ஸ், நம்ம அந்த நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? சரி. அப்போ பாருங்க, இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ சிட்டிசன்ஷிப்பில் வந்து இந்தியன்ஸு, ஒன்று வந்து இந்தியன்ஸு, இன்னொன்று வந்து என்னது, ஏலியன்ஸ். இந்த ஏலியன்ஸுன்றவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து கிடையாது, ஃபாரினர்ஸ். ஓகேவா? சரி. அப்போ இந்தியன்ஸுக்கு வந்து எல்லாமே இருக்கு, என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஆனால் ஏலியன்ஸ் வந்து பாருங்க, டு நாட் என்ஜாய் ஆல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஏலியன்ஸ், ஃபாரினர்ஸுக்கு வந்து எல்லா ரைட்டுமே இருக்காது. இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு தான் என்னது, எல்லா ரைட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ அந்த ஏலியன்ஸையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு, ஒன்று வந்து எனிமி ஏலியன்ஸ். ஓகேவா? சரி, அது யார் எனிமி ஏலியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் யாருன்னு புரிஞ்சிடும். எனிமி ஏலியன் யாருன்னா, இந்தியாவோட யார் இப்போ கரண்ட்டாக வாரில் இருக்காங்களோ, அட் வார் வித் இந்தியா. இப்போ யாருமே இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன, அது எனிமி ஏலியன்ஸ்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது, இப்போதைக்கு இல்லை. ஓகேவா? ஆனால் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்கு வந்து யார் கூடயாவது வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ட்ரி கூடயாவது வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரியில் இருக்க அந்த சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்ன ஆயிடுவாங்க, எனிமி ஏலியன்ஸ் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாகிஸ்தானோட வார் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு. ஓகேவா? இப்போ பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு என்ன ஆயிடுவாங்க, எனிமி ஏலியன்ஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ஏலியன்ஸு, இந்தியன்ஸு தனி, இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து தனி, இது எல்லாமே ஏலியன்ஸ் இருக்காங்க. ஏலியன்ஸை ரெண்டாக பிரித்தா ஒன்று ஃப்ரெண்ட்லி, ஒன்று வந்து என்னது, எனிமி ஏலியன்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ எனிமி ஏலியன்ஸுக்கு வந்து இப்போ இந்தியன்ஸுக்கு கிடைக்கிற எல்லா ரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸுக்கு கிடைக்காது. டு நாட் என்ஜாய் ஆல் த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல். இப்போ ஏலியன் ஃப்ரெண்ட்லி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு கிடைக்கிற ரைட்ஸ் கூட இந்த எனிமி ஏலியன்ஸுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அவங்க எனிமி ஏலியன்ஸ் இல்லையா நம்மளுக்கு, அதனால கிடைக்காது. அப்போ தான் அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னு போட்டுருக்கு இங்கே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் சிட்டிசன்ஸ் இது. ஓகேவா? இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு தான் என்னது, இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, ஆர்டிக்கல் 15, 16, 19, 29, 30, இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியன்ஸ் ஒன்லி. ஓகேவா? நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு படிப்போம். ஓகேவா? இது வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்த அதிகாரம், இதெல்லாம் கான்ஸ்டியூஷன். அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ப்போம், அடுத்ததான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒன்லி அவைலபிள் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஓகேவா? இதை தவிர மீச்ச ஆர்டிகல்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 22. ஓகேவா? இது இல்லாமல் மற்ற எல்லாமே ஆர்டிகல் 21 இருக்கட்டும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கும் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ எனிமி ஏலியன்ஸ் அப்போ என்னது, எனிமி ஏலியன்ஸுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஆர்டிகல் 22 இருக்குல்ல, அது ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு கிடைக்குதா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஆர்டிகல் 22 என்னது, என்ஜாய் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அரெஸ்ட்டுக்கு எதிராப்பில் ஒரு ரைட்டு. ஓகேவா? என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வேணும் இல்லையா, அது சொல்கிறதா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 22 நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? இங்கே ரொம்ப அதை வந்து டீப்பாக பார்க்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸுக்கு இருக்குது. ஓகேவா? ஆனால் எனிமி ஏலியன்ஸுக்கு இந்த ஆர்டிகல் 22 வந்து கிடையாது. ஏன் கிடையாது? எனிமி ஏலியன் அவங்க ஆயிட்டாங்க. அவங்க என்ன இன்டென்ஷனோட நம்ம இந்தியாவுக்குள்ள வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ரைட்டை நம்ம கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்தியன்ஸுக்கு கிடைக்கிற இந்தியன்ஸுக்கு எல்லா ரைட்டுமே கிடைக்கும், இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு எல்லா ரைட்டுமே கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் ஏலியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் அது எனிமி ஏலியன்ஸ். புரியுதா? சரி. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னன்னா, இப்போ வந்து நம்ம பிரசிடென்ட் இருக்காரா,
பிரசிடென்ட் இருக்காரு. ஓகேவா? பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் வேணாலும் கேண்டிடேட்டாக நிற்கலாம். யார் வேணாலும்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்க யார் வேணாலும் நிற்கலாம். உங்கள் இந்தியன் சிட்டிசன் வந்து எப்படி வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. பை பர்த்தாக இருக்கலாம், அது பிறந்ததுனாலே அவங்க இந்தியன் சிட்டிசன் இங்கேயே இருக்கலாம் பிறந்ததுலேருந்து. ஓகேவா? இல்லை நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எந்த மெத்தடில் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆயிருந்தாலும் அவங்க நம்மளோட பிரசிடென்ட் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நிற்கலாம் எங்கே இந்தியாவில். ஆனால் இதே யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிறந்திருப்பாங்க இல்லையா, சிட்டிசன் பை பர்த், அதான் எழுதிருக்கேன். அங்கே பிறந்தது மூலியமாக அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாம் யூஎஸ்ஏலையும் போயிட்டு. சரிங்களா? ஆனால் பை பர்த்தில் வந்து சிட்டிசன் ஆகிருப்பாங்களா, அங்கேயே பிறந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களால மட்டும்தான் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க முடியும் கேண்டிடேட்டாக. அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அடுத்த விஷயம். ஓகேவா? அவங்க எலிஜிபிளே அப்போ தான் ஆவாங்க. ஓகே, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு ஐடி ஜாப்புக்கு இங்கேருந்து நான் போகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஐடி ஜாப்புக்கு நான் இங்கேருந்து போகிறேன், யூஎஸ்ஏ போய் அங்கே செட்டில் ஆகிட்டேன், சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அங்கே நிற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்க முடியாது. ஏன்னா இப்போ பர்த் இல்லைல்ல, நான் பிறந்தது எங்கே, இந்தியாவில் தானே பிறந்தேன். அப்போ என்னால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க முடியாது யூஎஸ்ஏல. ஆனால் அதே இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வேறு நாட்டோட சிட்டிசனாக இருக்கேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் பிறந்தது வேறு நாடு. ஓகேவா? ஆனால் நான் இங்கே வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டேன். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன், இல்லை இங்கே பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று. ஓகேவா? சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டேன். இல்லை இந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கலாமா இந்தியாவில் அப்படின்னா நான் நிற்கலாம். இந்தியாவில் வந்து இப்போ பர்த் வந்து கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தாங்க. அது என்ன சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஸ்டேட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா, ஓகேவா, குஜராத், இந்த மாதிரி நிறையா ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? நம்ம எல்லாருமே என்னது இந்தியன் சிட்டிசன் தானே, இந்தியன் சிட்டிசன் தான். ஓகேவா? எங்கேயாச்சும் வந்து நான் வந்து தமிழ்நாடு சிட்டிசன், நான் வந்து குஜராத் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி இங்கே யாராவது சொல்லிக்கிறோமா? சிட்டிசன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்தியன் சிட்டிசன் தான். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். வேறு எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பையும் நம்ம வந்து ஹோல்டு பண்ண முடியாது. டஸ் நாட் ஹோல்ட் எனி கண்ட்ரி சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இந்தியாவை தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து இட்டாலியோட சிட்டிசன் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். சும்மா ரேண்டமாக ஒரு கண்ட்ரி சொல்கிறேன், இட்டாலியோட சிட்டிசன் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, என்னால் இட்டாலி சிட்டிசனாகவும் இருந்துட்டு இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஒன்று நான் இட்டாலி சிட்டிசனாக இருக்கணும், இல்லை இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நான் இட்டாலி சிட்டிசன் ஆகணும்னு விருப்பப்படுறேன், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நான் வந்து கொடுத்துடணும். ஓகேவா? இதுதாங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப்போட கான்செப்ட். இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், யூஎஸ்ஏ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. யூஎஸ்ஏல வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டபுள் சிட்டிசன்ஷிப். அது என்ன டபுள் சிட்டிசன்ஷிப்பு? இப்போ வந்து யூஎஸ்ஏல நான் வந்து யூஎஸ்ஏல வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து யூஎஸ்ஏ சிட்டிசனாகவும் நான் வந்து இருப்பேன், யூஎஸ்ஏ சிட்டிசனாகவும் இருப்பேன். ப்ளஸ்ஸு யூஎஸ்ஏல இப்போ நான் பிறந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா. இப்போ நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாதிரி அங்கே கலிஃபோர்னியா, ஃப்ளாரிடாலாம் ஒரு ஸ்டேட்டு. ஓகேவா? சரி, அப்போ நான் என்னது சிட்டிசன் ஆஃப் ஃப்ளாரிடாவாகவும் நான் இருப்பேன், சிட்டிசன் ஆஃப் கலிஃபோர்னியாவும் நான் வந்து இருப்பேன். ஓகேவா? அப்போ நான் அது சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ ப்ளஸ்ஸு சிட்டிசன் ஆஃப் கலிஃபோர்னியா. அப்போ டபுள் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று இருக்காதா? இங்கே வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடுலாம் நம்ம சொல்கிறோமா? கிடையாது இல்லை. இதுதாங்க சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டேட்டுக்கும் கிடையாது, மற்ற நாட்டுக்கும் நம்ம வந்து இருக்க முடியாது இங்கே. ஆனால் யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியாலாம் என்னது டியூவல் சிட்டிசன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ நம்ம வந்து ஆர்டிகல் 5 to 11 தானே இதில் நம்ம சிட்டிசன்ஷிப்பில் வந்து பார்க்க போகிறது வந்து ஆர்டிகல் 5 to 11 தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டிகல் 5 என்னது, சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த இது என்னங்க கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? அது ஒன்றுமே இல்லைங்க, 26th January 1950.
இப்போ தானே கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. கரெக்டாக? அதை நம்ம பழைய வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம் இந்த டேட்டை. சரிங்களா? இதுதான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு அர்த்தம் வந்து இதுதான், இந்த டேட். ஓகேவா? ஸோ இந்த டேட்டில் வந்து யார் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு பார்க்கறதுக்கு தாங்க இந்த ஆர்டிகல் 5, 6, 7 இது எல்லாமே. சரிங்களா? சரி. அப்போ 11 வரைக்கும் கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ நான் அதுக்கப்புறமேட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்புறம் அதை வந்து நிறைய வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து எவால்வ் ஆயிருக்கும். சிட்டிசன்ஷிப்ன்ற அந்த கான்செப்ட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாகவும் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 மூலியமாகவும் தான் எவால்வ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 5, 6, 7 எல்லாமே எதை பற்றி பேசுவோம்? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது 26th ஜனவரி 1950 யார் நம்ம சிட்டிசனு, யார் வந்து இந்தியன் சிட்டிசனு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி. அப்போ ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது பாருங்க. A person who had his domicile in India. அது என்னங்க டொமிசைல்னா என்னது? டொமிசைல். டொமிசைல்ன்ற வார்த்தைக்கு வந்து மீனிங் என்ன? இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் சாப்டரில் நீங்கள் ஒரு சில வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாயிரும். டொமிசைல்னா என்னன்னா ரெசிடென்ட்டு ப்ளஸ்ஸு இன்டென்ஷன் டு லிவ் பர்மனன்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிறந்தது வந்து எங்கன்னா தமிழ்நாடுங்க. ஓகேவா? நான் படித்தது தமிழ்நாடு, நான் வேலை பார்க்குறது தமிழ்நாடு, எனக்கு வீடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நான் தமிழ்நாட்டு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் வாழ போகிறேன் அப்படின்னா நான் வந்து டொமிசைல் ஆஃப் தமிழ்நாடுங்க. என்ன அர்த்தம்னா ரெசிடென்ட், என்னோட ரெசிடென்ட் எங்கே இருக்குது, என்னோட வீடு எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி என்னோட இன்டென்ஷன் என்ன? இன்டென்ஷன் என்னது? என்னோட விருப்பம் தமிழ்நாட்டிலேயே தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கணும் பெர்மனன்ட்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்திருப்பேன் பார்த்தீங்களா, இதுதாங்க டொமிசைல். ரெசிடென்ட் அப்படின்னா நான் வீடு மட்டும் இருக்கிறது மட்டும் தான் ரெசிடென்ட். ஓகேவா? ஆனால் இன்டென்ஷன், என்னோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது? கடைசி வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் வாழணும் அப்படின்றதான் என்னோட இன்டென்ஷன், என்னோட வந்து என்ன சொல்கிறது, என்னோட விருப்பம். சரிங்களா? ஸோ அப்போது இதுக்கு பேர் தான் டொமிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து இந்தியாவிலே இருக்கணும்னு வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அதான் டொமிசைல் ஆஃப் இந்தியா. நான் தமிழ்நாட்டை வச்சு சொன்னேன், நீங்கள் அதை இந்தியான்னு வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பர்சன் ஹூ ஹேஸ் இஸ் டொமிசைல் இன் இந்தியா அண்ட் ஃபுல்ஃபில்ட் எனி ஒன் ஆஃப் த 3 கண்டிஷன். அது என்னங்க 3 கண்டிஷன்? ஹீ வாஸ் பார்ன் இன் இந்தியா, இந்தியாவில் பிறந்திருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன். சரி. ஆர் அப்படி இல்லை அப்படின்னா இஃப் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வர் பார்ன் இன் இந்தியா. எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்னா பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர். ஓகேவா? ஆர் if he has been ordinarily resident in India for 5 years immediately before the commencement of the constitution at 26th January 1950க்கு முன்னாடி 5 years, மினிமம் 5 years. ஓகேவா? 5 years இல்லை எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் மினிமம் 5 years வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்னா இந்தியாவில் தங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க? 5 years இல்லை அதுக்கு மேலே மினிமம் 5 yearsஆக இருக்கணும், அவ்வளோதான். எப்போ? 26 ஜனவரி 1950க்கு முன்னாடி 5 வருஷமாக இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னது இந்தியன் சிட்டிசன் ஆகிறதுக்கான இன்னைக்கு 26 ஜனவரி 1950 அன்னைக்கு இவங்க எல்லாருமே என்னது இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறதாங்க இந்த ஆர்டிகல். இது ஆர்டிகல் 5. புரியுதா? ஸோ டொமிசைலாக இருக்கணும், அது இல்லாமல் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. 3ல் ஏதாவது ஒன்று, இது இல்லைனா இது இல்லைனா இது, 3வது. ஓகேவா? அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டிகல். இதான் ஆர்டிகல் 5. ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 6 பாருங்க. இது எதை பற்றி பேசுதுன்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன் ஹூ ஹாவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். இப்போ வந்து நம்ம நாடை வந்து பிரிச்சாங்கல்ல, இந்தியா பாகிஸ்தான் சொல்லி 2ஆக பிரிச்சாங்கல்ல. அப்போ அங்கே பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சில பகுதிகள் போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த பாகிஸ்தானுக்குன்னு போன பகுதிகள்லேருந்து பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வரணும், நான் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு விருப்பப்படுவாங்களா? அப்போ அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 6. அப்போ பாகிஸ்தானோட பகுதியிலேருந்து பாகிஸ்தான் பிரிவினை பண்ணிட்டாங்க அப்போ. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னது, அந்த மக்கள்லாம் இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு தான் விருப்பப்படுறாங்க. அப்போ பாகிஸ்தானோட பகுதியிலேருந்து இந்தியாவோட பகுதிக்கு வந்து வராங்க. அப்போ அவங்களுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. A person who was migrated to India from Pakistan
became an Indian citizen. Okay, if he or either of his parents or any of his grandparents was born in undivided India and also fulfilled any one of the two conditions. Okay, ஒன்று அவங்க இல்லைனா அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து அன்டிவைடட் இந்தியானா நம்ம பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் வந்து அவங்க வந்து பிறந்திருக்கணும். ஓகேவா, இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொரு ஒரு கண்டிஷன். ஓகேவா, அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஹி மைக்ரேட்டட் டு இந்தியா பிஃபோர் ஜூலை 1948. அதாவது ஜூலை 1948க்கு முன்னாடி அவங்க இந்த பாகிஸ்தானோட பகுதியிலேருந்து இந்தியாவோட பகுதிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, he had been ordinarily resident in India since the date of his migration or in case migrated to India on or after he had been registered as a citizen of India. இது ரெண்டு தான் கண்டிஷன். ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது வந்து செகண்ட். ஆர் இன் கேஸ் அப்படின்றது செகண்ட். he had been இந்த ஜூலை 1948க்கு முன்னாடி வந்துட்டாங்க அவங்க. இந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் வந்துருக்கலாம். கடைசி லிமிட் வந்து இதுதான். வந்து இதுக்கப்புறமேட்டு ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா சின்ஸ் த டேட் ஆஃப் இஸ் மைக்ரேஷன் எப்போ வரைக்கும் 26 ஜனவரி 1950 வரைக்கும். இப்போ தானே கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனு. இது வரைக்கும் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். இல்லை இந்த டேட்டை தாண்டிடுச்சு, ஜூலை 1948 டேட்டை தாண்டிடுச்சு. இன் கேஸ் ஹி மைக்ரேட்டட் டு இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர், அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்திருந்தா இது, இந்த டேட்டு இல்லைன்னா அதுக்கு அப்புறம் வந்திருந்தாங்க அப்படின்னா ஹி ஹேட் பீன் ரெஜிஸ்டர் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்னன்னா, பட் அ பர்சன் குட் பி ஸோ ரெஜிஸ்டர்ட் ஒன்லி இஃப் ஹி ஹேட் பீன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 6 months ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் ஹிஸ் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இந்த 26 ஜனவரி 1915 நம்மளுக்கு கட் ஆஃப் டேட்டு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஜூலை 1948 தாண்டி வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த 1948க்கும் 1950க்கும் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ, ஓகேவா, நிறைய நாள் கேப் இருக்கு இல்லையா. அப்போ அதில் 6 monthsன்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் ஜூலை 1948 தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எப்போக்குள்ளார வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஜூலை 26 1949க்குள்ளார வந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரும். ஓகேவா, அதான் ஜூலை 1948க்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. அப்போ எதுக்குள்ளார வந்திருக்கணும், ஜூலை 26 1949க்குள்ளார வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் என்னது இந்த 6 months வந்து அந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி 6 months என்னது இந்த டேட்டு தான் வரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஓகேவா, இது ரொம்ப புரிஞ்சுக்கணும்லாம் தேவையில்ல. ஜூலை 1948க்கு முன்னாடி வந்தாங்க அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தாலே போதும். ஜூலை 1948க்கு அப்புறம் வந்திருந்தாங்க அப்படின்னா 6 months கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். இவ்வளோதாங்க. உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, இது வந்து ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 வந்து பாருங்க எதை பற்றி பேசுது, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரேன்ஸ் டு பாகிஸ்தான் அண்ட் லேட்டர் ரிட்டர்ன் டு இந்தியா. என்னது, ஒரு சிலர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 6 பார்த்தது என்னது, பாகிஸ்தானில் இப்போ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அப்போ பாகிஸ்தானில் இருக்க அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கவங்க இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கான ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பகுதியில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நம்ம பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முஸ்லீம்ஸாக இருந்திருக்கலாம். ஓகேவா, அதனால் அங்கே போய் ஆனால் அங்கே கண்டிஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அங்கே பிடிச்சிருக்காது. ஓகேவா, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பாகிஸ்தான்லேருந்து என்னது அங்கே கண்டிஷன்லாம் பிடிக்காம போனதுனால அவங்க வந்து சரி ஓகே. அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 7 எதை பற்றி பேசுது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து போயிருப்பாங்க ஒரு சிலர். ஓகேவா, என்னது பாகிஸ்தான் சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு வந்து போயிருப்பாங்க. போயிட்டு என்ன போயிருப்பாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து பிடிச்சிருக்காது. சில முஸ்லீம்ஸ் வந்து போயிருக்கலாம், கண்டிஷன் வந்து பிடிச்சிருக்காது. உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, இல்லை நம்ம திருப்பி இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி லேட்டர் ரிட்டர்ன் டு இந்தியா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் மைக்ரேன்ஸ் டு பாகிஸ்தான் லேட்டர் ரிட்டர்ன் டு இந்தியா. அப்போ என்னது, a person who was migrated to Pakistan from India after March 1, 1947. மார்ச் 1, 1947க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க,
இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே நிலைமை ஒன்றும் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம், லேட்டர் ரிட்டர்ன் டு இந்தியா ஃபார் ரீசெட்டில்மெண்ட், could become an Indian citizen. ஓகேவா? For this he had to be resident in India for 6 months preceding the date of his application for registration. ஓகேவா? இங்கே என்னது 6 months டைம் தான் கொடுக்குறாங்க. அப்போ March 1, 1947 வந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க எப்போக்கு முன்னாடி ரிட்டர்ன் ஆயிருக்கணும் மினிமம்? அங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான், ஜூலை 26, 1949. இந்த டேட்டை வந்து இங்கே கொடுக்கல, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன் இது வந்து ஜூலை 26ன்னு வருது? இது வந்து ஜான்வரி 26, 1950க்கு 6 மாதம் முன்னாடி அப்படின்னு வச்சோம்னா இந்த டேட் வரும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? இதுக்கும் கேப் என்னது 6 months இருக்கும். அப்போ மினிமம் அவங்கன்னா ஜூலை 26, 1949க்கு முன்னாடி வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஜூலை 25 வந்திருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்கள இந்தியன் சிட்டிசனாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 7. சரி, ஆர்டிகல் 8 பாருங்க. ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், PIOன்னு சொல்லுவாங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? இவங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person or any of whose parents or grandparents was born in undivided India but who is ordinarily residing outside India. இப்போ வந்து என்னது, ஒரு ஆள் இருக்காருங்க, ஓகேவா, பர்சன், ஓகேவா, அவங்களோட பேரண்ட்ஸு ஒன்று அவங்க அந்த பர்சனு, இல்லைனா அவங்களோட பேரண்ட்ஸு இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸு, அவங்க என்னது அன்டிவைடட் இந்தியாவில் வந்து பிறந்திருக்காங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க, அந்த இடத்துல இந்தியாவுக்குள்ளார பிறந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க வந்து எங்கே ரிசைட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே வந்து ரிசைட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் பை டிப்ளமேட்டிக் ஆர் கான்சுலர் ரெப்ரசன்டேட்டிவ். அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, எம்பசி. அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவிலலாம் வெளிநாட்டில் தானே இருக்காங்க. அவுட் சைடு இந்தியானா அது வெளிநாட்டு தானே. அப்போ அங்கே உள்ள எம்பசி இருக்கும் இல்லையா, அங்கே போய் அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இன் கண்ட்ரி ஆஃபீஸ் ரெசிடென்ட் அப்படின்னா அங்கே உள்ள எம்பசியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? வெதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இது மூலியமாக அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து ஆகிக்கலாம். என்னது PIOன்னு சொல்லுவாங்க, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? ஒன்று அவங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸு யாராவது ஒருத்தர் அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ வந்து இந்தியாவுக்கு வெளியே வந்து வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பண்ணலாம். என்ன பண்ணணும்னா அவங்க ரிசைட் ஆகிற கண்ட்ரியில் உள்ள எம்பசியில் போய் இந்த மாதிரி நான் வந்து இந்தியன் சிட்டிசனு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் ஆர்டிகல் 8. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9 எதை பற்றி பேசுது? பர்சன் வாலண்டரிலி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னல, நம்ம இந்தியாவில் என்னது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கான்செப்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாலண்டியராக போய் என்ன பண்ணுறோம், சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அன்னையிலேருந்து என்ன அது இந்தியன் சிட்டிசனாக நம்ம வந்து இருக்க மாட்டோம். ஓகேவா? என்ன சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே நம்மளோட கான்செப்ட். சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 10 கண்டினியூஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆர்டிகல் 5, 6, 7, 8. ஓகேவா? இதிலலாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியன் சிட்டிசன் யாரெல்லாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்போ யாரெல்லாம்ன்றதை எப்போ சொன்னாங்க, எப்போ இந்த 26 ஜனவரி 1950 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்போ யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொன்னதான் ஆர்டிகல் 5, 6, 7, 8. ஓகேவா? அதுக்கான கண்டிஷன்ஸு. அப்போ அவங்க இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா 26 ஜனவரி 1950. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே கண்டினியூஸ் ஆகுது. கண்டினியூஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னா என்னது, அதுக்கப்புறம் அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் எனி லா மேட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஏதாவது லா போட்டாங்க இந்த மேட்டரில், அதாவது இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஏதாவது லா போட்டாங்க அப்படின்னா தான் இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து மாறுமே தவிர, அது இல்லைனா அவங்க எல்லாருமே என்னது இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டிகல் 11 என்ன பாருங்க, இந்த இடத்துல சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, எனி லா மேட் பை த பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, பவர் கொடுக்குறாங்க. Parliament shall have the power to make any provision with respect to the acquisition and termination of the citizenship.
அண்ட் ஆல் அதர் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப். அப்போ என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா என்ன லா வேணாலும் போடலாம், எனி லா ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப்புங்க. இதன் மூலியமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை நான் பல முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்டை, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அப்போ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னா அது என்ன வழியிலலாம் ஆகலாம், இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து பறிபோகும் அப்படின்னா என்ன வழியிலலாம் பறிபோகும், இது எல்லாமே யாருக்கு பவர் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே சட்டம் கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படின்றத ஆர்டிகல் 11 அன்றைக்கே சொல்லிட்டாங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க. அப்போ 26 ஜனவரி 1950 இந்த ப்ரொவிஷன் வந்து இருந்துச்சு. சரியா? அப்போ இது என்ன லா வந்து, இந்த லா வந்து கொண்டு வரணும் இல்லையா, இந்த லா வந்து என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அது ஒரு ஆர்டினரி லாவே கொண்டு வந்தால் போதும். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் லானா நம்மளுக்கு என்ன, இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும்னா என்ன கொண்டு வரணும், நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வரணும் இல்லையா, அது வந்து தேவையில்லை. நம்ம ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கொண்டு வந்தாலே போதும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும் பார்லிமெண்ட் லா கொண்டு வரதுக்கு சிட்டிசன்ஷிப்பை பற்றி. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஆர்டிகல் 11ங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 எப்படிலாம் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அக்வயர் பண்ணலாம், எப்படிலாம் வந்து டெர்மினேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.